ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான சங்கரா மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லா மீன்லேயும் இந்த மாதிரி குழம்பு செய்யலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்துக்கோங்க. புளி எடுத்துகிட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நல்லா புளியை கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், புளி தண்ணியை நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த புளி தண்ணியிலே காரத்துக்கு 1.5 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஏற்ற காரத்துக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கெட்டியாக இருக்கும். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கீறி போட்டுக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த தக்காளியை நல்லா கையாலேயே பிசைஞ்சுக்கோங்க. கையால் பிசைஞ்சு மீன் குழம்பு பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், நல்லா தக்காளி பிசைஞ்சு எடுத்தாச்சு. அடுத்து பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பேன் வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். பொரிஞ்சதும் பூண்டு ஒரு 15-20 பூண்டை பொடியை நறுக்கி போட்டுக்கோங்க. இப்போ பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் நறுக்கியிருக்கோம், அதை போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் மீன் குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு மீன் குழம்பு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ நல்லா கரைச்சி வச்சுருக்கிற தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளியும் போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இல்லைனா வெங்காயம் தக்காளி எல்லாம் பச்சை வாசனை வரும். தக்காளி நல்லா வதங்கினதும் இப்போ இதில் கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். ஜஸ்ட் ஒரு கலருக்காக தான் நம்ம இந்த காஷ்மீர் மிளகாய் தூள் போடுறோம். இதில் காரம் இருக்காது. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், புளி தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டு விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் போட்டுடலாம். இப்போ நான் சங்கரா மீன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ரொம்பவும் கிளறி கொடுக்காதீங்க. சும்மா லைட்டாக மேலோட்டமாக அப்படி கிளறி கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் மூடி போட்டு விட்டுருங்க. இப்போ அடுப்பை வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வேகட்டும். அவ்வளோதான், ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக பாருங்கள், எவ்வளோ நல்லா மீன் குழம்பு கம்மட்டு வாசனையாக மீனெல்லாம் நல்லா வெந்து மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மீன் குழம்பு செஞ்சுட்டு உடனே சாப்பிடாம ஒரு 3 ஹவர்ஸ் கழித்து சாப்பிடுங்க. அப்போ நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். இப்போ வாங்க பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா கம்மட்டு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எந்த மீனில் வேணாலும் இந்த மாதிரி மீன் குழம்பு செய்யலாம். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இதே போலேயே நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அது கூட ஒரு மீன் வறுவலோ ஒரு முட்டை ஆம்லேட்டோ அப்பளமோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே போல் செஞ்சு பாருங்கள், ரொம்பவும் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.